பிரைஸ் தி லார்ட். என்னங்க, உங்கள் ஊழியக்காரரு எந்த நேரமும் உங்களை கடிந்து கொண்டே இருக்கிறாரா? திட்டிகிட்டே இருக்கிறாரு. அட போடா, எப்போ சபைக்கு போனாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், ஏன் வாலிபர்கள் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு முதியவர்கள் கூட அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லை. அதனால சபைக்கே போகலாமா வேணாமான்னு கூட சில நேரங்களில் யோசிக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமாங்க, ஊழியக்கார் திட்டுறாருன்னா உங்க நல்லதுக்காக தான். உங்க ஊழியக்காரர் உங்களை கடிந்து கொள்கிறாருன்னா உங்க நல்லதுக்காக தான். ஏன்னா இங்கே ஆலோசனை அவர் சொல்லும் பொழுது அவர் வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் உங்க வாழ்க்கை சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் நாமம்